ரயில்ல பறந்து போனதெல்லாம் இருக்கட்டும், அடிச்சாரா இல்லையா, நடந்தது என்னன்னு அரசியல் அரங்கத்துல விவாதம் களை கட்டிக்கிட்டு இருக்க. பதவியேற்பு, பயணம், அறிக்கைன்னு ஆளுங்கட்சி எதிர்கட்சி கூட்டு குழம்பு அவியல் பொரியல் அப்பளம்னு பொங்க வைக்கிறாங்க. வாங்க சென்னை மெட்ரோ ரயில்ல பயணம் போன திமுகவோட பொருளாளர் ஸ்டாலின் அங்க ஒருத்தரை அடிச்சு போட்டாரு அப்படின்னு கிளப்பி விட இப்போ எல்லா வீடியோவையும் ஆய்வு செஞ்சுட்டு இருக்காங்களா. மெட்ரோ ரயில் முழுக்க இதே பேச்சு தாங்க. ஸ்டாலின் அடிச்சிட்டாருன்னு செய்தி வந்ததும் ஒரு குரூப் அந்த ஆளை புடிங்க, கம்ப்ளைண்ட் கொடுக்க வைங்க, எஃப்ஐஆர் போட்டா மேலிடத்துல நல்ல பேர் கிடைக்கும்னு அந்த பக்கம் வேலை செய்ய ஆரம்பிச்சாங்களாம். சொல்லிக்கிட்டாங்க. இன்னொரு பக்கம் ஸ்டாலின் அடிச்சதா சொல்லப்படுற ஆளு திமுக தாங்க, அவரே பேச வைக்கிறோம் பாருங்க அப்படின்னு வேக வேகமா செயல்பட்டாங்களாமா. பிரச்சனை பெருசாயிடக்கூடாதுன்னு இந்த பக்கம் முயற்சியாமா. பலோன் என்னதான் மெட்ரோ ரயில் பயணம், தொண்டர்கள் சந்திப்பு, தொகுதி குறை கேட்பு அப்படின்னு பிஸியாவே இருந்தாலும் உள்கட்சி பிரச்சனை மட்டும் தீரவே மாட்டிக்குதேப்பா அப்படின்னு மு.க. ஸ்டாலின் அவருக்கு நெருக்கமான ஆளுங்கிட்ட வருத்தப்பட்டாராம். பேசிக்கிட்டாங்க. ஆர்கே நகர் தேர்தலில் டிராபிக் ராமசாமிக்கு ஆதரவா சில கரைவெட்டிகள் செயல்பட்டாங்கன்னு அதிமுக வட்டாரத்துல சலசலப்பா சில ஆதாரங்களோட புகார் மனுவும் கார்டனுக்கு பறந்துருக்கான். பேசிக்கிட்டுதாங்க ஐயா. ஆர்கே நகர் இடைத்தேர்தல் பரப்புரையில இடதுசாரிகளுக்கு இடையேயும் சில குழப்பங்களாமா. தொண்டர்கள் வேலை செஞ்ச அளவுக்கு தலைவர்கள் வேலை செய்யலீங்களே அப்படின்னு ஒரே வருத்தங்களாமா. பேசிக்கிட்டாங்க. குறிப்பா இந்திய கம்யூனிஸ்ட் தலைவர்களான தாப்பாண்டியன், திருப்பூர் சுப்புராயன், ஸ்டாலின், குணசேகரன் போன்ற பெருந்தலைவர்கள் பரப்புரையில தீவிரம் காட்டலையேன்னு புகைச்சலா இருந்துச்சா. சொல்லிக்கிட்டாங்க. தேர்தலே போட்டி போடாத பாஜகவுல இடைத்தேர்தல் முடிவை கேட்டதும் தலைவர்கள் சொன்ன கருத்துக்களால அங்கேயும் குழப்பம் தானாமா. பலோன் எந்த பிரச்சனையா இருந்தாலும் தலைவர் தமிழிசை ஒரு கருத்து சொல்ல, இந்த பக்கம் இலகணேசன் இன்னொரு கருத்து சொல்ல, மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் பேட்டி கொடுத்துட்டு இருக்க, இந்த பக்கம் எச் ராஜா ஏதாவது ஒரு கருத்து சொல்ல தொண்டர்களே கன்ஃபியூஸ் ஆயிடுறாங்களாம்பா. பேசிக்கிட்டாங்க. காங்கிரஸ் கட்சியில முன்னாள் நிதி அமைச்சருக்கும் இந்நாள் கட்சி தலைவருக்கும் உறவு சரி வரலன்னு சொல்லிக்கிறாங்க. அவங்களோட ஆதரவாளர்கள் இன்னும் முறைச்சுக்கிட்டு தான் நிக்கிறாங்களா. பேசிக்கிட்டு தாங்க ஐயா.